இன்றைய கால ஆராதனைக்குரிய தேவ செய்திக்குள்ள நாம் கடை செல்லலாம். செய்திக்குள்ளான தலைப்பு ஆவிக்குரிய கொலை. ஆவிக்குரிய கொலை என்ற தலைப்பின் கீழாக தேவ செய்தி கொடுத்திருக்கிறார்கள். அது ஜாமசன் அவர்கள் நம்ம கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வார நாட்களை ஒரு நாளை கிருபையை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் புதிகளும் சோத்திரம் தேவர்களுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். பாடத்தின் தலைப்பு சொல்லணும்னால ஸ்பிரிச்சுவல் மர்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய கொலை அப்படின்னு பார்த்துருக்கோம். இது சமீபத்தில் புதன்கிழமை வந்து சகோதரர் ஒன்று எடுத்தார். ஆவிக்குரிய கொலைன்ற தலைப்பில் ஒன்று எடுத்தார். இது ரெண்டும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலான்ட்டு தான் பார்க்குறோம். கொலை அப்படின்னு பார்த்தனாவே என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு மனுஷன் குத்தி கொலை செய்யறத தான் பார்க்க போகிறோம். அதான் ஆவிக்குரிய கொலைன்னு பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் இதை வச்சு தான் நம்ம ஆவிக்குரிய கொலைன்னு பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் கொண்டுட்டா அப்படின்றப்போ அது ரொம்ப பெரிய எஸ்டீமாக நம்ம கொண்டு போய்க்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மனுஷனை கொண்டுட்டான். இதுக்கு நம்ம பயப்படுறமா இருக்கணும். இதுக்கு என்ன தலைப்புன்னு சொல்லப்போனா சரீரத்தை கொள்ளுதல் அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ இந்த சரீரத்தை கொள்றதுனால என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் கண்டு நம்ம ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் கண்டு நீ ஒன்றும் பயப்படாதீங்க, இதற்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றாரு. வசனம் வாசிப்போம். லூக்கா 12:4. லூக்கா 12:4. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து சரீரத்தை கொலை செய்யறதை பற்றி தான் பார்க்க போறோம். இதுக்கு அப்புறம் தான் ஆவிக்குரிய கொலையை பற்றி பேசுறோம். அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். அப்ப சரீரத்தை கொலை செய்யறதுக்கு மேல ஒன்று இருக்குது. அதுக்கு மேல இருக்கிறத கண்டு நீங்க எந்த வயசுல என்ன பண்றீங்க, பயப்படாது, எதை பத்தி பயப்பட வேண்டாம்னு சொல்லி முடிக்கிறாரு. நம்ம எடுத்தோன்னு நம்ம எல்லாமே கொலை செஞ்சிருவோமா? அப்ப நம்ம கொலை செய்யணும்னா ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கணும். என்ன தூண்டுதல் இருந்தா ஒருத்தர் கொலை செய்யறதா இருக்கும்? இப்ப நம்ம சரீரத்தை கொலை செய்யறத மட்டும் தான் பார்க்கணும். ஒரு எடுத்தோன்னா நம்ம கோபமா ஏதோ வந்துச்சு, ஒரு விரோதமா ஒரு பகையே வந்துச்சுன்னா, சகோதரன் மேல விரோதம்னா உடனே நம்ம சொல்றோம்னா கொல்ல முடியாது. என்ன அதுக்கு சொல்றா பெலவேன்றார், ஒரு பெலவேர் வேணுன்றார். அது எல்லாத்துக்கும் வந்துடாரு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கப்போ ஒரு எறும்பு வருதுன்னு வச்சுக்கலாம், உடனே நம்ம மீச்சிட மாட்டோம். எறும்பு போட்டோம்னு சொல்லி நம்ம இருந்து போட்டு தாண்டி போகணும். அந்த மாதிரி பெயர் நம்ம இருக்கக்கூடாது. அது எல்லாத்துக்குமே வந்துடாது. அந்த கொலை செய்யணுன்றமா வந்துடாது. அப்போ அந்த பெயர் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள தான் வருது. அந்த உடம்புக்குள்ள எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிந்தைகளுடைய தாட். இந்த தாட் இருந்தால் தான் ஏதோ வரும். எதுக்கு வருது? கொலை செய்யக்கூடியதுக்கு உண்டானது தாட் அப்படின்றது. அது தாட் எந்த விதத்துல வருது, அப்ப நம்ம சிந்திக்கூடிய செயல் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட் கண்டிஷன். ஹார்ட் கண்டிஷன் எப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தர் கொலை செய்யணும் அப்படி நோக்கம் வச்சு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அதை பத்தி எதுவுமே பொருட்படுத்தாம இருப்பாரு. ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், அதை ரொம்ப பெருசுப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஏன்னா அவனுடைய மனநிலைமை ஹார்ட் கண்டிஷன் அப்படி இருக்குது அப்படின்றாரு. இன்னொன்று என்னன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. அவரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் ஒரு சம்பவம் நடந்தா கூட அவர் அமைதியாக இருந்துட்டு போவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி குணலட்சணம் நடத்தல் ஆக்டிவிட்டி தான் ஒரு நடத்தல் இருக்கலாம்ல, நடத்தல். ஒரு சின்ன சம்பவத்தை பார்த்தா அது பெருசா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்குன்னு பார்க்கணும். கடைசியா அப்படி என்னன்னா ஃபெய்த் எப்படின்னு பார்த்தா யார் மேல ஃபெய்த்னா அந்த சகோதரர் மேல இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை பற்றி சொல்றாரு. அவர் செஞ்சிருக்க மாட்டார், அவர் அதிகமா மனுஷன் கிடையாது, அவர் செஞ்சிருக்க மாட்டார், அந்த தப்பு செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு விசுவாசம் சொல்லும் போது அவர் செய்யக்கூடிய வேலைகளை விட்டுருவார். அவர் கண்டிப்பா செய்வார். அவர் செய்யக்கூடிய ஆளுதான். இப்படி ஒரு விசுவாசமா இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கொலையை செய்யக்கூடியவர்களுக்கு அரசாங்கம்
ஒரு சகோதரனையும் ஒரு மனுஷனை கொண்டுட்டாங்கன்னா அரசாங்கம் அவருக்கு ஒரு ரிவார்டு தருவாங்களா? என்ன நடக்கும்? என்ன? ஏன்னா ஒரு ஒரு மனுஷனை ஒரு கொலை செய்யறது ஒரு பெரிய குற்றங்கள். என்ன குற்றங்கள் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இது யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய வேலை தான் பண்றாரு. ஒரு மனுஷன் கொலை செஞ்சுட்டான்னு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய தண்டனை கொடுக்க இருக்கும். அது என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டுத்தனத்தோட பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய ஒரு தண்டனையா இருக்குன்றார். அப்படி தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா மனுஷனே தெரிஞ்சு வச்சிருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கொண்டுட்டா அவனுக்கு தண்டனை என்ன தண்டனை கொடுக்கலான்ற மாதிரி கொடுத்தாரு. அப்ப இந்த கொலை செய்யறது யாரு, எதனால கொலை செஞ்சுட்டா தண்டனை கொடுக்குறாங்க? ஒரு மனுஷன் கொண்டுட்டா இது அரசாங்கமே அவனுக்கு தண்டனை கொடுக்குது. எதனால அந்த தண்டனை கொடுக்குது? திருடினா கூட ஒரு மனுஷன் விட்டுலாம்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு கொலை இருக்குது. ஆனா அந்த கொலைய மனுஷனே யோசிக்கிறான், அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், பெரிய தண்டனை கொடுத்தாங்கன்னா எதனால அந்த மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கணும்? வெரி குட், சூப்பர். ஏன் உயிரை கொள்றதுக்கு அனுமதி கிடையாது? ஏன்னா இது செய்யக்கூடிய வேலை யாரோட வேலை பார்த்தீங்கன்னா தேவனுடைய வேலை. தேவனுடைய வேலையை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்ன்றத பார்க்கணும் இருக்காரு. அப்ப தேவனுடைய வேலையை யார் செய்யக்கூடாது? தேவன் தான் செய்ய. அவசரம் இருக்குதுங்களா? படிங்க சார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் கொல்லுகிறவரும் அவர்தான் கொல்லுவார். கொஞ்சம் பொறுமையா படிங்க சார். யார் கொல்லுவார்? அவர்தான் கொல்லுவாரு. படிங்க சார். உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர்தான் உயிர்க்கிறார். அவர்தான் கொல்லுவாரு. அவர்தான் உயிர்க்கிறவர் இருக்காரு. அவரை பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். இப்ப அவரே அப்படின்னு பார்த்து யாருன்னு பார்த்தனா நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் இருக்கிறார். இப்போ இந்த இதுல பார்க்கணும் என்னன்னு பார்த்தனா கொலைனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். சரீரத்தை கொலை செய்யறதுன்றத நம்ம பார்த்தோம். இப்ப சரீரத்தை கொலை செய்யக்கூடியது இருக்குது பார்த்தனா ஒரு பெரிய தண்டனைக்குரியது சொல்லியாச்சு. யாருன்னு நினைச்சிட்டோம்னா மனுஷனே தெரிஞ்சு வச்சிருக்கலாம். என்ன தெரிஞ்சு வச்சிருக்கான்னு பார்த்தனா உயிரை கொண்டுட்டா திருப்பி உயிரை கொடுக்க முடியாது இருக்கு. யாராலதான் கொடுக்க முடியும்னு பார்த்தனா நம்மளோட ஆண்டவரால் தான் முடிய முடியாது. இப்ப இதுக்கு என்னன்னா ஒரு பெரிய தண்டனையா இருக்கக்கூடியதுன்னு சொல்லியாச்சு. இப்ப எல்லாமே ரூல்ஸும் சொல்லியாச்சு. இப்ப எதனால இந்த தண்டனை கொடுக்கப்படுன்னு பார்த்தனா படிங்க சார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அப்ப மனுஷன் கொலைபாதகனா இருக்கிறான். இப்போ தன் சகோதரனா யாரு? இப்போ உலக ஜனங்களை நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம உலகத்துல ஓடக்கூடிய சகோதரன், அந்த சகோதரனுக்கு யார் இருப்பாங்க? என்ன பேர் வச்சிருப்பாங்க? நல்லா கொஞ்சம் டீப்பா போலாம். இப்ப நம்ம சகோதரர் நம்ம சத்தியத்துல ஓடக்கூடிய சகோதரர் இருக்கிறான்னு சொல்லியாச்சு. அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? புதிய சிஸ்டர். இன்னும் டீப்னஸா போனா கிறிஸ்து. அப்போ ஒரு மனுஷன் கொலை செய்யும் போது அவன் யாரா இருக்கிறான்? நம்ம இருக்கிறோம்னு பார்த்தோன்னா ஒரு புது சிஷ்டியா இருக்கிறாரு. புது சிஷ்டியாரோட இன்னும் டீப்பா என்ன சொல்ல போனா ஒரு கிறிஸ்து. இந்த வசனத்துல சரீரத்தை கொலை செய்தான்னு பார்க்கிறோமா இல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை கொலை பண்றோமா? இதுல சரீரத்தை பத்தி கொலை செய்யறதை பத்தி சொல்லல, ஆவிக்குரிய வளர்ச்சியை பத்தி சொல்லல. இப்ப நாம எதை எடுத்துக்கணும்னா சரீரத்தை பத்தி கொலை செய்தா இல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை பத்தி சொல்லுதான்றத நாம தான் எடுத்துக்கணும். இந்த விஷயத்துல எது யோவான் சொல்ற விஷயத்துல 2 கொலை இருக்கு. நான் இருக்கிற என்ன 2 கொலை பண்ணலாம்? என்ன 2 கொலை பண்ணலாம்? சரீரத்தையும் பண்ணலாம், ஆவிக்குரிய கொலை பண்ணலாம். அந்த ஆவிக்குரிய கொலைன்றது எப்படி வந்தது? சரீரத்தை கொண்டாச்சு. இது சாதாரண சரீரம், இதை கொண்டாச்சு. இப்போ ஆவிக்குரிய கொலை ஒன்று இருக்குதுல்ல, அந்த ஆவிக்குரிய கொலை எப்போ வந்துச்சு?
ரெண்டு ஜீவன் கொடுக்குறாரு. எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்தின் மூலமா வந்து ஆவிக்குரியானது. ஆதாம் சந்ததியின் மூலமா வந்த ஒரு சரீரம் ஜீவன் ஒன்று இருக்குது. அப்புறம் ஞானஸ்தானம் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஜீவன் இருக்கு. அப்போ என்ன ரெண்டு கொலை பண்ணலாம், எப்படி பண்றோம்னு பார்த்தீங்கன்னா படிங்க சார். யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெயிப்பித்தார். அது கடைசி வசனம் 100 வாட்டி படிங்க சார். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெயிப்பித்திருக்கிறார். முதல்ல நம்ம எந்த மூலமா பிறந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் சந்ததி மூலமா உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். ரெண்டாவது ஞானசத்தின் மூலமா எப்படி பிறந்திருக்குன்னா சத்திய வசனத்தினாலே நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப பிறந்திருக்கிறோம்னா ரெண்டு பர்த்டே இருக்கு நமக்கு. ஒண்ணு ஆதாம் சந்ததி மூலமா பிறந்த பர்த்டே இருக்கு, இன்னொன்னு ஞானசனம் மூலமா சத்திய வசனத்தின் மூலமா பிறந்தது ரெண்டு பர்த்டே. அப்ப பர்த்டேனா எழுதுவாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல, எழுதணும்ல. முதல் பர்த்டே எழுதியாச்சு, இது ஆதாம் மூலமா உலகத்துக்கு பிறந்ததை நம்ம எழுதியாச்சு. அப்போ சத்தியத்தின் மூலமா எழுதிருக்கணும்ல, அப்ப அதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும்ல. அந்த அத்தாரிட்டி என்னன்னா வெளிப்படுத்தல் 3:5 சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்துதல் 3:5 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயிக்கிறவன் தான். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறவங்க. ஜெயிக்காதவங்களுக்கு யாரும் கிடையாது. அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படணும், ஒரு ரிவார்ட். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ரிவார்ட் கிடைக்குது. ஜீவ புஸ்தகத்திலிருந்து, எந்த புஸ்தகத்திலிருந்து? ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட. அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போட. அவருடைய நாமத்தை இல்ல, எந்த நாமத்தை? புரியல. இல்ல இதுல என்னன்னா நான் நாமத்தை கிறுக்கி போறேன். எந்த நாமத்தைனா ஜெயம் கொள்கிறவன் யாரோ ஜெயிக்கிறவங்களோட நாமத்தை தான். அப்ப கிறுக்கி போடுறதுன்னா அப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்ப நம்ம பேர் ஒன்று எழுதிருக்குது, ஒன்று எழுதுறதுனா கிறுக்குறது. அப்ப எழுதுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாடி பிறந்தது ஆதாம் சந்ததி மூலம் பிறந்தது எழுதப்பட்டது ஒன்று. ரெண்டாவது ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறது இருக்கு. அப்ப இந்த எழுதுறதுக்கும் அடிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெத்து, இறந்தது. ஆதாம் சந்ததி மூலமா இறக்கப்பட்டது, புதுசா எழுதப்பட்டது. எதுல? ஞானஸ்தானத்தின் மூலமா எழுதப்பட்டது. இப்போ 10 சர்டிஃபிகேட் வந்துருச்சா? 2 வந்துருச்சு. இப்போ நம்ம எதன் மூலமா பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா சத்திய வசனத்தின் மூலமா தான் நம்ம பேச போறோம். இப்போ நம்ம எதுக்குள்ள வர போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கோலையை பத்தி நம்ம பார்க்கணும். இப்போ ஞானஸ்தானத்தை பத்தி சாமுவேல் சொல்ல போறார். படிங்க சார். 1 சாமுவேல் 10:6. 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கும், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி. தீர்க்கதரிசனம் பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவி மூலமா என்னன்னு பார்த்தா ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அவர் மூலமா தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனா வாயப்பட்டார். அப்ப நம்ம ஞானஸ்தானத்தின் மூலமா என்ன ஆகும்னா வேறு மனுஷனாயிரும். நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். நம்ம எது மூலமா ஜெயிக்க போறோம்? சத்திய வசனத்தின் மூலமா நம்ம மாறும்போது ஃபுல்லாவே நம்ம என்ன ஆயிரும்? எது மூலமா? ஞானஸ்தானத்துல நம்ம கிடைக்குது. ஒரு புது சிருஷ்டியா ஆயிட்டு இருப்போம். நம்ம யாரோட உடன்படிக்க போறோம்? தேவனோடு உடன்படிக்க போறோம். ஒரு அழைப்புதல் நமக்கு கொடுக்குறாரு. அப்ப இந்த அழைப்புதல் கொடுக்கும் போது நம்மளோட பேரை எங்க எழுதி வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப ஜீவ புஸ்தகத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா அதை அடிக்கிற மாதிரி இருக்க கூடாது, எழுதுற அளவுக்கு இருக்கணும். அப்ப 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். 2 சகோதரர்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி. ஒருத்தர் ஆதாம் சந்ததி மூலம் பிறக்கப்பட்டு இப்ப 2 பேருக்கும் ஜீவன் இருக்கு. புரியுதுங்களா? 2 பேருக்கும் ஜீவன் இருக்கு. அப்ப ஆதாம் மூலமா வந்த ஒரு ஜீவன், இன்னொன்னு சத்தியத்தின் மூலமா வந்த ஒரு சகோதரன் ஒரு ஜீவன் இருக்கு. சத்தியத்தின் மூலமா வந்தது ஒரு ஜீவன். அப்போ ஆதாம் மூலமா வந்தது எது பார்த்தீங்கன்னா சரீரத்தை கொள்ளுதல். ஆதாம் சந்ததி மூலம் வந்தது சரீரத்தை கொள்ளுதல். சத்தியத்தின் மூலமா வந்தவர்கள் என்னவா இருக்கும்? ஒண்ணு
ஒன்று சரீரத்தை கொள்ளுதல். இப்போ நம்ம பாடம் என்ன பார்க்க போறோம்? ஆவிக்குரிய கொலையை பற்றி போறோம். அப்போ சத்தியத்து மூலமா வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கொலையை அடையாளப்படுத்துறது. புரியுதுங்களா? புரியுது. என்னன்னா இதுக்கு ஒரு முடிவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஆதாம் வந்தவருக்கு சரீரத்தை கொலை செய்தல் பார்த்துட்டோம். சத்தியத்தின் மூலமா வந்தவருக்கு நம்ம ஆவிக்குரிய கொலையை பார்த்தோம். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்க போறோம்? ஆவிக்குரிய கொலைக்கும் சரீரத்தை கொள்றதுக்கு என்ன வித்தியாசம் பார்க்கணும்னா இன்னும் நல்லா தெளிவாக நம்ம பார்க்கிறோம். இந்த சைடு ஆதாம் சந்ததி மூலம் வந்தாச்சு, இது சரீரத்தை கொள்ளுதல். இங்கிட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய நம்ம ஆவிக்குரிய கொலையை பற்றி பார்க்கணும். எந்த சந்ததி மூலமா? நம்ம சத்தியத்தின் மூலம் வந்திருக்கிறோம். இப்போ அதுக்கு என்ன பேர் இருக்கிறோம்? நம்ம சத்தியத்தின் மூலம் அந்த சகோதரருக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? புது சிருஷ்டி வச்சிருக்கிறோம். இன்னும் டீப்பா சொல்ல போனா கிறிஸ்து. இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. டிஃபரன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ் ஆவிக்குரிய கொலைனா என்ன? ஒரு சகோதரன் ஒரு புது சிருஷ்டியா இருக்கக்கூடியவர், அவருக்குள்ள ஒரு கிறிஸ்து இருக்கிறார் சொல்லிக்கிட்டே அவர் ஆன்சரும் வந்துகிட்டே இருக்கிறப்போ இதுக்கு என்ன விடை? ஆவிக்குரிய கொலைனா என்ன? அப்படி வந்துட்டீங்க, முக்காசி வந்துட்டீங்க. ஒரு சகோதரன் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவை கொள்வதுதான் இருக்குது. ஒரு சகோதரனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவை கொள்வது இருக்குது. எப்படி கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும், அவ்வளவுதான் சப்ஜெக்டே அவ்வளவுதான். யார் ஒருவன் ஒரு சகோதரனை பகைக்கிறான், தலைப்பு என்ன பார்த்தா ஆவிக்குரிய கொலை. ஒரு சகோதரனை பகைத்தால் அவன் என்ன பண்றான்? ஆவிக்குரிய கொலை செய்யறான். ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ ஒரு பகைத்தால், பகைச்சாவே முடிஞ்சு போச்சு. பகைக்கிறதுன்னு ஒரு அவ்வளோ ஒரு பெரியதா. அப்போ பகைச்சா அவங்களுக்கு ஒரு தண்டனை உண்டாங்க. இப்போ அமீர் பிரதரை நான் ஆவிக்குரிய கொலை செஞ்சுட்டேன், அவர் போய் நேராக கோர்ட்டில் போய் கேஸ் போகிறார். கோர்ட்டில் என்னை வந்து ஆவிக்குரிய கொலை பண்ணிட்டாரு கொடுத்தோன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? சிரிப்பாங்க. கொலை செஞ்சுட்டா எல்லாரும் செத்துருக்கணும்ப்பா, இப்படி வந்து நிற்கிறே. ஆனால் அந்த கொலை வேற, அது சரீரத்தை கொலை செய்யும். இது ஆவிக்குரிய கொலை. எப்படி பண்ணா? ஒரு சகோதரனை பகைத்தாவே ஆவிக்குரிய கொலை தான். அப்ப என்ன? அப்ப அன்பு செலுத்தினா போதுமா? பகைச்சிட்டோம், விடு, பிரதர் தானே சிஸ்டர் தானே, விடு, நாளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அப்புறம்ட்டு அன்பு செலுத்திக்கலாம் அப்படின்னா யோவான் சொல்ற கான்செப்ட்ல ஒன்று. யோவான் ஏதோ ஒரு சொல்றாரு, முக்கியமான சொல்றாரு. அது எந்த விதமான கொலையை பற்றி சொல்றாருன்னா ஆவிக்குரிய கொலை. அந்த ஆவிக்குரிய கொலை எப்படி இருக்குன்னா கத்தி எடுத்து குத்தணும்னு அவசியமே இல்லை. இந்த விஷயத்துல என்ன சொல்ல போறாங்கன்னா 2 விதமான கொலை. அப்ப இந்த கொலையை செய்யணும்னா முதல் சரீரத்தை கொலை செய்யணும்னா என்ன வேணும்? முதல் சரீரத்தை கொலை செய்யணும்னா என்ன வேணும்? கத்தி வேணும். கத்தி இருந்தா கொல்லு. அப்ப ஆவிக்குரிய கொலையை பண்ணணும்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்து, ஒரு சகோதரத்தையோ ஒரு சகோதரத்தையும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நம்ம கொலை செய்யறோம் அப்படின்னா எப்படி கொலை செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா பகைச்சே நம்ம செய்யறோம் அப்படின்னா பகைச்சாவே கொலைதான். அது கண்டிப்பா. அப்ப இந்த கொலை செஞ்சா என்ன தண்டனை இருக்குன்றத நீங்க சொல்ல வரல. இந்த மாதிரி கொலை செஞ்சா உங்களுக்கு நம்ம தண்டனை, ஆனா தண்டனை இருக்குது. ஆனா தேவன் சொல்ற மாதிரி அவருக்கு உடனே செய்யக்கூடாது, லேட்டா தான் இருக்கணும். பகைச்சதுக்கு இவ்வளவா? பகையை பத்தி ஒரு சப்ஜெக்டா? அப்ப பகைன்றது அவ்வளோ ஒரு நோக்கத்தில் இருக்குன்னா யோவான் சொல்றது இருக்குதுன்னா இதுல 3 கிரைம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு ஒரு 3 விதமானதை சொல்றாரு. ஒரு பகைக்கிற ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரியை பகைக்கிறோம்னா எப்படி பகைப்போம்? நான் ஒரு சகோதரன் பகைச்சுதான் இருக்கிறவங்க எப்படி பகைக்கிறாங்க? என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா சொல்றாரு 3 சொல்றாரு. ஒரு சகோதரன் அவனை நான் கிறிஸ்துவை கொண்டிருக்கிறேன் அப்படின்றார்.
கிறிஸ்துவனை கொண்டிருக்கிறேன். யார? ஒரு சகோதரனை நான் என்ன பண்ணேன்? கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். ஒண்ணு. ரெண்டாவது, கிறிஸ்துவை நான் கொண்டிருக்கிறேன். ரெண்டும் ஒரேதான் சொல்றீங்க. ஒரு சகோதரனுக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நான் கொள்றேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நான் கொள்றேன். இது ரெண்டு. முதல் என்னன்னு பார்த்தா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நான் எப்படி கொள்றேன்? பகைச்சே கொள்றேன். பகைச்சே கொள்றேன் அப்படின்னா நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நான் கொள்றேன். இது ரெண்டு. மூணாவது என்னன்னு பார்த்தா, தேவனுடைய வேலையை செய்யறது. இது யார் செய்ய வேண்டிய வேலை? தேவன் செய்ய வேண்டிய வேலை. பகைக்கிறது கொலை, பகைக்கிறது நம்ம. அப்ப இந்த மூணு இது செய்யணும். இது செஞ்சா தண்டனையா? தேவன் கிறிஸ்துவை கொல்லலாமா? தேவன் கிறிஸ்துவை கொல்லலாமா? அவர் கொல்ல அனுமதிச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவர் அனுமதிக்கலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் நம்ம மேல வச்சிருக்காரு உண்மையான ஒரு விசுவாசம், அன்பு நிறைந்தது அப்படின்னா, அன்பு நிறைந்திருக்குது அப்படின்னா. அப்போ 3 குற்றத்தை பார்த்தாச்சு. இப்ப இன்னொரு குற்றத்தை பார்க்கணும்னா ஒரு வசனம் படிக்கலாம். படிக்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம அன்பு நம்ம கொடுத்துட்டாரு. இந்த ஜீவனை யார் கொடுத்திருக்கிறாரு? கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்காருன்னா கிறிஸ்துவை யார் கொடுத்திருக்கிறாரு? பிதா வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப அவரோட பர்மிஷன். அப்ப 2 பேர் கொடுத்திருக்கிறாங்க. தேவன் வந்து கிறிஸ்துவை கொடுத்துட்டாரு. கிறிஸ்து வந்து கடைசியா நமக்கு ஜீவனை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய உண்மையான அன்பு. இதை விட ஒரு அன்பை வேற எதுவுமே காட்ட முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு விசுவாசம் நிறைந்து இருக்குது. ஏன்னா கடைசியா இருக்கிறத ஒரே உயிர் தாப்பா. இதை நீ எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி தேவன் வந்து என்ன பண்ணாரு? கடைசியா ஒன்று இருக்கிறது என்னது? உயிர். இதையும் உங்கள்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா நம்ம 2 பேரும் அவங்க மேல வச்சிருக்கிறது. அதான் கிறிஸ்து சொல்றாரு, நீர் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது போல. அவங்க அதோட முடிச்சுக்கிறார். அவங்க 2 பேரும் தான் முடிக்கல. நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டேன்னா நம்ம மட்டும் உயிர் வாழ்ந்துட்டே இருக்க போறோம். நம்மளும் உயிர் கொடுக்கணும். எப்படின்னா ஒரு சகோதரன் உயிர் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். எப்படின்னா ஒரு சகோதரர் கிறிஸ்துவை நல்லபடியா வளர்த்துட்டு ஆவிக்குரிய வளர்ச்சியில கிறிஸ்துவ எல்லாத்தையும் வளர்த்து விட்டு நம்மளே கிறிஸ்துவ கொண்டுட்டோம்னா அது ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்குமா? பிரயோஜனம் இல்லை. அப்ப நம்ம உடன்படிக்கை எல்லாமே பிரிட்டைன் போயிடுச்சு. ஏன் உடன்படிக்கை? கிறிஸ்துவோட நம்ம உடன்படிக்கப்பட்டுட்டோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை வளர்க்கணும். தேவன் என்ன சொல்றாரு? நீங்க போய் எல்லாத்தையும் உயிர் கொடுங்க, ஜீவனை கொடுங்கன்னு சொல்றோம். அவர் சொல்றது நம்ம ஜீவனை கொடுத்து விட்டு திருப்பி ஜீவனை கொத்தி கொள்றோம். இது ஒரு தண்டனை. இது 4வது. தேவன் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். இது 4வது. படிக்கலாங்களா? படிக்க சிஸ்டர். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் சகோதரனை பகைக்கிற யாரும் இவர்தான் கிடையாது. புது சிஷ்யா இருக்கக்கூடிய யாரும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்து அவங்க யாரு? பகைக்கிற யாருக்கும் நித்திய ஜீவன் நிலைத்தே இருக்காது. கண்டிப்பா இதுல என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா தண்டனையும் சொல்லிட்டாரு, நிபந்தனை என்ன நிபந்தனையும் சொல்லிட்டாரு. நீ பகைச்சிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பா என்ன இருக்குது? நித்திய ஜீவனே கிடையாது அப்படின்றாரு. அப்போ ஒருவருக்குள்ள ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அன்பு எப்படி இருக்கணும்னா நிறைஞ்சிருக்கணும்ன்ற கொஞ்சம் கூட குறைய கூடாதுட்டாரு. அசல் பண்ற அந்த அன்புன்ற கேரக்டர் டெவலப்மெண்ட்ல இன்னும் அழகா கொடுக்குற படிக்க குறையவே கூடாது. அதான் சொல்லுவாங்க, உனக்காக நான் என் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர் சொல்லவே இல்லை, ஆனா செஞ்சுட்டு போயிட்டார். அதுதான் சொல்றாரு, நீ பகைச்சாவே ஆரம்பமே பகைச்சு இன்னும் எவ்வளவு ஒரு சகோதரன் எவ்வளோ இது பண்றதுல. ஆனா ஆரம்பமே யோவான் சொல்றது, நீ பகைச்ச
பெரிய கொலை பார்த்தோம்னா என்ன மாதிரினா ஆவிக்குரிய கொலை போயிடுவா. அப்போ இந்த கொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் பார்த்தா மிஷியோ அப்படின்னு இருக்குது. அந்த மிஷியோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் டு லவ் லெஸ் கொடுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு காட்டாம இருக்கிறதே ஒரு பெரிய அன்பு நீ காட்டன்னு வச்சுக்க ஒரு பகைக்கிறதுக்கு தான் சமயம் பண்ணும். அப்ப அன்பை நம்ம காட்டல எப்படின்னு பார்த்தா நம்ம முடிச்சுட்டு நம்ம பாட்டு போயிடும். எனக்கு அன்பு இருந்து என்ன பிரச்சனை? நம்ம ஒரு சத்தியத்தை கேட்டு என்ன பிரச்சனை? அப்போ இந்த அன்பை நீ காமிக்காம இருந்த ஒரு சகோதரனை காமிக்காம இருந்தீங்கன்னா அதே ஒரு பகைக்கிறதுக்கு தான் சமயம் சொல்றாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து. இந்த பாடத்துல என்ன பார்த்தா தன் சகோதரனை பகைக்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு? புது சிருஷ்டியை. ஒரு புது சிருஷ்டியை பகைக்கிறவன் ஆவிக்குரிய கொலை பண்ணக்கூடியவன் அப்படின்னு இருக்குது. படிங்க சார். இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளிலே நடக்கிறான். யாரு? கொலை செய்யறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அவன் போகிற எங்க இடமே போகாம முடிச்சிட்டு இருக்கான். இப்ப யார் இருளிலே இருந்து யார் இருளிலே நடப்பா? குருடன். இப்ப குருடன் போறான்னு வச்சுக்கலாம். இப்ப யாராவது ஒருத்தவங்க எப்படி கையை பிடிச்சாலும் மாத்தி விட்டுருப்பாங்க. நிக்கிறாரு ஒரு குருடன் ரோட்டை கிராஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னா யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் அப்படின்ட்டு அவன் போக இடம் என்னன்னே தெரியாம முடிச்சுட்டே இருக்கிறான். யாராவது இப்ப ஹைவேஸ் வந்து ஹைவேஸ்ல போறாரு, தண்டவாளம் வந்து தண்டவாளம் சைடு போயிட்டே இருக்காரு. யாரு அப்படி போவா? இருளிலே இருக்கிறான், இருளிலே போவான், என்னன்னே தெரியாம போயிட்டு இருக்கிறான். ஒரு டார்கெட்டே இல்லாம போயிட்டே இருக்கிறார். யாரா இருக்கும்? சத்தமா பேசுறது பேசுறதா வரும். சொல்லுங்க. யார் இருளே இருக்கும்? தற்கொலை பண்ணிக்க போறவங்க போவான். அவன் தான் எங்க போறான் எங்க வரானே ஒண்ணுமே தெரியாம இருக்கும். தற்கொலை பண்ணிக்க போறவன் தான் என்னமோ போறான் சொல்லுவாங்க. அவன் எங்கேயோ போறான், எங்க வரானே தெரியல, எப்படியோ போறான், என்ன ஆனானே தெரியலங்க, அப்படிதான் இருப்பான். அதுதான் என்னாச்சுன்னா இருளிலே இருந்து அவன் பாட்டு இருளிலே நடந்துட்டு எங்க போறேனே தெரியாது, தற்கொலை பண்ணிக்க போறதா இருக்கான். அப்ப இப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? தேவன் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். ஏன் திடீர்னு நமக்குள்ள ஒரு வெறுப்பு வருது? ஏன் சீக்கிரமா கோபம் வருது? சீக்கிரம் ஏன் பொறாம வருது? நமக்கு ஏன் எல்லாமே சீக்கிரம் வந்துகிட்டே இருக்குன்னா நம்மள்ட்ட அன்பு இல்லை, குறைஞ்சி போச்சு. அன்பு குறைஞ்சனாலதான் எல்லாமே அடிக்கடி சீக்கிரமா வந்துகிட்டே கிடக்குது. இதுதான் கொலை செய்யக்கூடியதா இருக்குது. நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க சார். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயம். ஆவிக்குரிய கொலை செய்யறது கர்த்தருக்கு பயப்படும் பயமா இருக்கும். அப்ப நம்ம ஆவிக்குரிய கொலையை நம்ம செய்யக்கூடாது. என்னன்னா தேவன் விரும்பக்கூடியது. தேவன் எதை விரும்புறாரோ, எதை அன்பு செலுத்துறாரோ அதைத்தான் நம்ம அன்பு செலுத்தணும். தேவன் விரும்பாதது மேல நம்ம அன்பு செஞ்சோம் அப்படின்னா அதே ஆவிக்குரிய கொலையாதான் ஆகுது. எதை வெறுக்க சொல்றாரோ அதை வெறுத்தணும். அவரு வெறுக்க சொல்றதை விட்டு நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னா அதுவும் ஒரு ஆவிக்குரிய கொலைதான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதே ஒரு பயம், பெருமையும் அகதியும் தீய வழியை தான் புரட்டுவதை கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெறுக்கக்கூடியதுக்கு அப்படின்றார். That is not just passing the mood. அப்ப வெறுக்கிறதுன்றது ஒரு மூடு இல்லைன்றார். But a settled activity அப்படின்னு. அப்போ வெறுக்கிறதுன்னு ஒரு மூடுன்றாரு, இன்னொன்று ஆக்டிவிட்டின்றாரு. அப்போ அந்த மூடும் ஆக்டிவிட்டியும் என்ன வித்தியாசம்? ஒரு வெறுக்கிறது மூடுனா எனக்கு கோபம் இருக்குதா, கோபம் வந்துட்டு போயிரு. இந்த மூணுக்கும் ஆக்டிவிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? மூணுன்றது ஒரு டெம்பரரி மாதிரி. இந்த ஆக்டிவிட்டின்னு சொல்ற பாருங்க, அது பர்மனண்டா இருக்கு. நடத்தை பர்மனண்டா இருக்கு. இப்போ
இப்போ ஒரு வளர்ச்சியில் இருக்கிறாரு, ஒரு கோபமா இருக்கிறாரு, சத்தியத்துக்குள்ள இருக்கிறாரு, ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் ஆழமா இருக்கிறாருன்னா இங்க எப்படி இருக்கிறாரு அதே போல ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல இருப்பார். இதுதான் பர்மனன்ட். இந்த மூணுன்றது பார்த்தீங்கன்னா டெம்பரரி, அப்பப்போ வர அப்பப்போ கோபுறாரு அவ்வளவுதான் விட்டுறாரு. அப்ப இப்படி இருக்கிற ஒரு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி தான். இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி இருக்கக்கூடியவர் வெறுக்கக்கூடியவர், வெறுக்கக்கூடியவரை வச்சு நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? வெறுக்கக்கூடியவர் முகம் எப்படி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அதான் சத்தமா சொல்லணும், எனக்கு கேட்கவே இல்லை. ஒரு வெறுக்கக்கூடியவரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மூடு இல்லை, ஆக்டிவிட்டி, நடத்தையை பத்தி. நம்மளை கண்டா ஒதுக்கி போவாரு, நம்மகிட்ட பேசுறது இன்னும் 2 சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு முக்கியமானது இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாரு. முகத்தை பார்த்தாவே இவருக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க. எப்படின்னா கோபம், அதிகமான ஒரு கோபப்படுறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல அதிகமாக கோபப்படுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகம்ன்றது அதிகத்துக்கு மேல அதிகமாக கோபப்படுறது. இப்படி அதிகத்துக்கு மேல அதிகமாக கோபப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா பிளட் ப்ரெஷர் ஆயிடுது. ப்ரெஷர் ஓவரா, அப்போ அந்த ஓவரா ப்ரெஷர் ஆக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா போய் அந்த ரத்தம் ஸ்பீடா போகுது. ஓவரா போய் பார்த்தீங்கன்னா போய் இடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப விரிய முடியாது, விரிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. அந்த விரியாத வழிக்க நம்ம எப்படி பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோவப்படாததுக்கான இந்த முகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பயங்கரமான ஒரு கோபம், அளவுக்கு மிஞ்சாத கோபம் இப்படியே ஓவர் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது இடிக்க தாங்க முடியாதனால என்ன ஆயிடுச்சாங்கன்னா கடைசியில் இந்த நிலைமைக்கு வந்துடலாம். பிரதர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரெஷர்னால தான் இப்படி ஆயிடுறாங்க. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனை பகைக்கிறதுனாலையோ இல்ல ஆவிக்குரிய வச்சு விட்டு விளக்கிறதுனாலையோ ப்ரெஷர் ஓவரானா இந்த நிலைமைக்கு ஆகிட்டு. அப்ப இந்த நிலைமைக்கு ஆகிட்டாலும் என்னாச்சு, தனி பெட்டு தான், தனி மாத்திரை தான், எல்லாம் தனித்தனியா இருக்கு. அப்ப இதெல்லாம் போகணும். அப்ப எங்க இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாம் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சோர்ஸை பத்தி சொல்றாரு. நிபந்தனைகள் 4 பத்தி சொல்றாரு. என்னன்னு சொல்லுங்க பிரதர். ஒரு 4 சோர்ஸ் முடிக்க போறோம், அவ்வளவுதான். பாருங்க, சின்ன படம் தான். 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், வித்தியாசம். வித்தியாசத்தினால ஒரு சகோதரனை பார்க்க போறோமா. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை. பொறாமையினால ஒரு சகோதரன் பார்க்கறதுக்கு இருக்கலாம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய். நாலாவது பார்த்தீங்கன்னா புறம் கூறுதல். இதுல நம்ம அடிக்கடி எதை நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம் தெரிஞ்சிருப்போம். அடிக்கடி நம்ம பாடத்துல எல்லாம் நிறைய வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை இருக்கும், புறம் கூறுதல். இதுதான் மெயினா மாறுது. அப்ப வித்தியாசம் நம்ம பார்க்கணும். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சகோதரர் இருக்கிறார். 2 சகோதரர் புது சிருஷ்டி தான். ஒருத்தர் அவர் மட்டும் இருப்பார், இவர் மட்டும் இருப்பார். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தோற்றத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தோற்றம், ஒன்று குணலட்சணம், ஒன்று ஆர்வம், இன்னொன்று ஊழியம். இது ஒரு சகோதரர் கொடுத்திருக்கிறார். இதே போல எல்லாத்துக்கும் தானே கொடுத்திருப்பாரு ஒரு தோற்றத்தை, அப்படித்தானே? தோற்றம் எப்படி இருக்கும்? நான் ஒரு மாதிரி இருக்கிறேன், பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறாரு, பிரதர் ஒரு மாதிரி, சிஸ்டர் ஒரு மாதிரி, எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்காரு. ஆர்வம் எப்படி இருக்கும்? ஆர்வம்னா ஒரு சகோதரருக்கு ஒரு மீடியமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அவருக்கு பிடிக்கும். இன்னொரு சகோதரருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சொல்லி கொடுத்தா அவருக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இன்னொரு சகோதரருக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ சொல்றோம், ரைட் பண்ணுறது ஏற்றுக்கணும், இந்த ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்கும். ஊழியம் எப்படி பண்றது? ஊழியம் பண்றேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நம்ம ஞானஸ்தானம் எடுக்க போறப்போ தொட்டில இறங்கி எல்லாரும் இறங்கி எடுக்கணும்னா தொட்டி தாங்குமா? ஊழியம் பண்றேன்னு சொல்லிட்டு தொட்டி தாங்க, தொட்டி புட்டு.
அந்த மாதிரி ஊழியம் இருக்குமா? இல்ல. எல்லாத்தையும் எப்படி தேவன் படிச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றார், சுவாரஸ்யமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. நம்ம கொடுத்தது, நமக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை வாங்கிட்டு தான் இதுதான் நமக்கு கொடுத்தாரு. பிரதர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் திங்க், நீ திங்க் பண்ணி பாருங்க. இஃப் யூ ஆர் கிரெடிட்டர் மேட் அஸ் வித் நோ டிஃபரன்ஸ். நம்ம நினைக்கிறோம், ஆனா தேவன் சொல்றாரு எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த விதமான டிஃபரன்ஸ் இல்ல. திஸ் வேர்ல்ட் வுட் பி போரிங் அந்த எவன் ரொமான்டிக் அப்படின்றார். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டா போர் அடிச்சு போயிருந்தார். உதாரணத்துக்கு ஒரு 150 சப்ஜெக்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். 150 சப்ஜெக்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா? போர் அடிச்சு. இப்ப என்ன மாதிரி எல்லாரும் இருந்தா, உங்களை மாதிரி எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும் இருக்க. ஒரு வித்தியாசத்தை தேவன் படைச்சிருக்கிறார். வித்தியாசம் தான். அதனாலதான் ஒரு முன்னிலைவுகளை பத்தி சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம். இதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் போயிருக்கிறார். ஃப்ளவர்ஸ் டேல ஊட்டியில் ஆரம்பம். அப்போ இங்கே போய் போக்குறதுக்காக நம்ம போகிறோம். ஒரு காரை பிடிச்சோ பஸ்ஸில் பிடிச்சோ நம்ம நேராக போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மேலே போகிறோம். மேலே போய் பார்த்தா எல்லாத்தையும் கூட்டிட்டு போகிறது சும்மாவா? ஊட்டியில் போய் பார்க்கறது. போய் பார்க்கும்போது பார்த்தா எல்லா பூவும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லா பூவும் ஒரே மாதிரி இருந்தா நம்ம என்ன நினைப்போம்? பாரு, இதே பார்க்க வந்தோம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிமா. அதுல நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தோம்னா, ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். ஒரு சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய இந்த பூ இப்படி இருக்குது, அந்த பூ இப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விதமான வித்தியாசத்தை தேவன் படைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் என்ன நினைக்கிறான்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசத்தை தேவன் படைச்சிருக்கிறாருன்னா, நமக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான ஒரு வித்தியாசத்தை தேவன் கொடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை விட்டுட்டு அங்க பார்க்க முடியாது. அதான் சொல்றாரு, ஆண்டவர் தேவன் நம்ம நினைக்கிற நினைப்புக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம அவரோட நம்மளோட நினைப்பு நினைச்சிட்டு எப்ப நினைச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரீரத்தின் மூலமாக மாமிசத்தின் படியே நம்ம நினைச்சிட்டு பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா தேவன் அப்படி இல்லை. நம்ம சபையாவரத்துக்கு தான் எல்லா விதத்தையும் செஞ்சுக்கிட்டே வந்துட்டார். படிக்க செய்ய 55:8 படி. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒண்ணா நினைக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? படிக்க சார். உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று சொல்கிறார். என் வழி கிடையாது. நீங்க நினைச்சது நான் நினைச்சதுக்கு வித்தியாசம் இருக்குது. படிக்க சார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, வானம் எப்படி உயர்ந்தது, இதை யாராவது கேட்டு செஞ்சிருப்பாரோ தேவனு? இல்ல, அவரோட சொந்த முறையை வச்சு கரெக்டா செஞ்சிடாரு. ஏன் அப்படின்னு பண்ணா, நம்ம சபையாவதுக்காக தான் செய்யறாரு. உன் நினைவுகளை கொண்டு எது செய்யாத, என் நினைவுகளை கொண்டு செய்ய. ஏன்னா நம்மள சபையாவதுக்கு தான் எவ்வளவு சொல்றாரு. படிக்க சார். அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏதாவது குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரா? நம்மளோட அவரோட நினைவுகளும் வழிகளும் என்ன பண்ணிருக்குது? உயர்ந்துதான் இருக்குது அப்படின்றாரு. இதே சங்கீதத்துல சொல்றாரு, நம்ம எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கின்றது நீங்க பாருங்க அப்படின்றாரு. படிங்க சங்கீதம் 143:8. சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இதுதான் முக்கியம். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காமிங்கன்னு சொல்லு. நான் நடக்க வேண்டிய வழியை முதல்ல காமிங்கன்றார். ஏன்னா நான் நினைச்சிருப்பல, நான் நினைச்சிருக்கிறதோட தேவனை நீங்க நினைச்சிருப்பீங்க, என்னோட பெஸ்டா நீங்க தான் நினைச்சிருப்பீங்க. அதை எனக்கு காட்டுங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் நினைக்க வேண்டியதோட எனக்கு நீங்க என்ன நடக்க வேணும்ன்றதை நீங்க நினைச்சிருப்பீங்களா, அதை எனக்கு வழி நடத்துங்க. அதை காமிங்க, நான் அது வழி நான் நடக்கிறேன். ஒரு வாட்டி சொல்றேன் கேட்டுங்க. நான் நடக்க வேண்டியதை நீங்க நினைச்சிருக்கிறதோட நீங்க எனக்கு என்ன நடக்க வேண்டியது நினைச்சிருப்பீங்களா, அதை எனக்கு காமிங்க, நான் அதன்படி நடக்கிறேன். இதுதான் சபையா இருந்தார். எனக்கு எப்பொழுது காமிங்க, உங்களிடத்தில் என் ஆத்மாவை நான் என்ன பண்றேன், உயர்த்துகிறேன்.
இதுதான் அன்பு. அப்போ எப்படி? அப்ப எந்த சகோதரனையும் அன்பை காமிக்க கூடாதா? எப்படி காமிக்கணும் அப்படின்ற சகோதரர் சொல்றாங்கன்னா, உன்னோட அந்த சகோதரர் பெஸ்ட், என்னோட அவர் ரொம்ப பெஸ்டா இருக்கிறார், சத்தியத்தில் நல்லா வளர்ச்சிருக்கிறார், அந்த மாதிரி நீ நினைச்சிக்க. உன்னை எந்த விதத்திலும் உயர்த்தி காமிக்கிற அவரை மையனா நீ காமிச்சிட்டுனா நீ யாருன்றது தெரிஞ்சிடும். ரோமர் 12:10 படி. ரோமர் 12:10 சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். ஒருவர் மேல் ஒருவர் என்ன இருக்கணும்? எதிரியா இருக்கு சொல்றாரு. பட்சமாய் இருங்கள் அப்படின்றாரு. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்ப நான் போய் ஒருத்தர் முடிச்சுட்டா போய் தோத்திரம் பண்றேன். தோத்திரம் பண்றப்போ ஒரு சகோதரர் ஒரு சகோதரி அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, உனக்குள்ள ஒரு கிறிஸ்து இருக்கிறாரு, நீ புது சிருஷ்டியா இருக்கிற. இப்ப நான் பண்ணக்கூடிய ஒரு கனம் பண்ணக்கூடியவன் எனக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்து சகோதரன் போய் கிறிஸ்து கிட்ட போய் கனம் பண்ணும்போது அந்த கிறிஸ்துவா இருக்கிற ஒரு புது சிருஷ்டி உடன்படிக்கப்பட்டவர் என்ன பண்ணணும்? தலையாட்டி போயிடணுமா? தன்னை தாழ்த்த வேண்டும். அதான் ஒருவருக்கு என்ன பண்ணணும்? முந்தி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்? முதல்ல வித்தியாசத்தை பார்த்தாச்சு. ரெண்டாவது பொறாமை. இந்த பொறாமைன்றத பார்க்க போறோம். இந்த பொண்ணுக்கு யார்கிட்ட பொறாமை இருக்கு? இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். சத்தமா சொல்லுங்க. அந்த புழு சட்டை பொண்ணுக்கு தானே, இந்த புழு சட்டை போட்ட பொண்ணுக்கு தானே பொறாமை. எதை வச்சு சொல்றீங்க? முகத்தை வச்சு சொல்றீங்க. ரைட், நல்லா இருக்கு, ஸ்தோத்திரம். இந்த பொண்ணுக்கு பொறாமைன்றது எதனால பொறாமைப்படுது? குழந்தை இருக்கிறத பத்தி. அந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்குது, இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. ஆனா பொறாமைன்றது நீங்க தான் சொல்றீங்க, குழந்தைன்னு சொல்றீங்க. இப்போ இவங்கிட்ட இல்ல, அவங்ககிட்ட இருக்குது. யார்கிட்ட? புழு சட்டைகிட்ட இல்ல. என்ன இல்ல? குழந்தை இல்லை. அந்த பொண்ணுகிட்ட குழந்தை இருக்கு. இப்போ பொறாமை எது மேல வரணும்? அந்த குழந்தை மேல தானே பொறாமை வரணும். ஆனா இந்த அம்மா யார் மேல பொறாமப்படுது? அந்த அம்மா மேல பொறாமப்படுது. ஏன்னா ஏன்ட்ட அங்க இருக்குது, அவங்கள்ட்ட இருக்குது, ஏன்ட்ட இல்லை. அப்ப நம்ம புது சிஷ்யா இருக்க கூட நமக்கு இப்படி வருமா பொறாமை? இது இப்படி வராது, வேற மாதிரி வரும். இது ஒரு படத்துக்காக போட்டு இருக்குது பாருங்க. ஒரு சகோதரர் இருக்கிறார், ஒரு புது சிஷ்யா இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட தேவன் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார், வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, மரியாதையை கொடுத்திருக்கிறார். மரியாதை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். தேவனுடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு மரியாதை கொடுத்து சகோதரிகளுக்கு தான், சகோதரர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கல, சகோதரிகளுக்கு தான் கொடுக்கிறாரு. அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரு, வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, மரியாதை கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு கொடுத்த அங்கீகாரம் எனக்கு வேணும், அவருக்கு கொடுத்த வாய்ப்பு எது? குழந்தை. குழந்தை, இந்த அம்மா குழந்தை மேல, அந்த அம்மா மேல பொறாமப்பட்டுச்சு பத்தியா? அது அப்போ எது மேல நம்ம பொறாமப்படணும்னா, கொடுத்த அங்கீகாரம் மேலேயும் வாய்ப்பு மேலேயும் மரியாதை மேலேயும் நம்ம பொறாமப்படுறோம்னு வச்சுன்னா, நம்ம தேவன்கிட்ட கேட்டா தேவன் கொடுக்கறதா கொடுக்கலன்னு சொல்லி கொடுத்துருவாரு. நமக்கு என்ன தேவன்றதை கொடுத்துருவாரு. நம்ம யாரு மேல போறோம்னு பார்த்தோன்னா, அந்த பிரதர் மேல, அந்த பிரதருக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாரு, அதன் மேல இருக்கக்கூடியதுனால பொறாமை வரும். இப்ப எதன் மேல நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்? வாய்ப்பு. அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சகோதரர் இருக்கிறார், இன்னொரு சகோதரர் இருக்கிறார். அவர்கிட்ட தேவன் சொல்றாரு, உனக்கும் தான் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், உனக்கும் தான் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறேன், உனக்கும் தான் நான் மரியாதை கொடுத்திருக்கிறேன். நீ அவர்கிட்ட இருக்கிறத நீ கேட்க கூடாது. அவருக்கு என்ன கொடுத்திருக்கணும் அது அவருக்கு சொந்தமானது. உனக்கு என்ன கொடுத்திருக்கணும் அதான் உனக்கு. நீ அவருக்கு உண்டானதை எதிர்பார்க்கவே கூடாது. அதான் முன்னாடியே சொல்றாரு, உன் நினைவுகளை பற்றி சொல்றாரு, வழிகளை பற்றி சொல்றாரு, எல்லாத்தையும் பண்றாரு. நம்ம என்ன பண்றோம்? புது சிருஷ்டியா இருந்தாலும்
நம்ம என்னதான் ஆவிக்குரிய வளர்ச்சி அந்த பிரதருக்கு கொடுத்தது எனக்கு வேணும். அதான் அந்த குழந்தை. இந்த அம்மா நினைக்கிறது அவங்களுக்கு மட்டும் குழந்தைய கொடுத்துட்டாரு, எனக்கு குழந்தைய கொடுக்கலையே. இப்படி கொடுக்கும்போது தான் அவர் சொல்றாரு, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க சார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, எனக்கு அருளப்பட்ட கிருபையினால, சூப்பர் கிருபை. என்ன கிருபைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அன்னைக்கு அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையே பெருசு, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறது உனக்காக இருக்கு சார், நீ கேட்ட மாதிரி உனக்கு எல்லா விதத்தையும் நான் கொடுத்துருக்கிறேன். தேவன் சொல்றாரு, உனக்கு நான் கொடுத்ததை நீ கேட்டுட்டு இருக்கிற, உனக்காக பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைய எல்லா விதத்திலும் வழிநடத்தக்கூடிய பிள்ளைய நான் என்ன பண்ணிருக்கிறேன், உங்களுக்கு நான் கொடுத்தேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, அடிச்சு சித்திரவதை பண்ணி அவரு முகத்துல காய் திப்பி கடைசியில கொண்டு தூக்கி விட்டு செஞ்சிட்டீங்க. அவருக்கு செய்யாதவங்க உங்களுக்கு குறைவா செஞ்சுட்டேன். காரி துப்புனே அப்படின்றப்போ தன்னுடைய பிள்ளைய கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து காரி துப்புன்னும் போது தேவன் முகம் எப்படி இருந்திருக்கும்? நம்ம மேல இருக்கக்கூடிய அன்பு அப்பயே நிறைஞ்சுதான் இருந்திருக்குதுன்றாரு. இவ்வளவு தூரத்துக்கு நான் கொடுக்கப்பட்டதப்போ உனக்கு மட்டும் நான் குறைவா செஞ்சிட போறேன், என் மகனையவே நான் அப்படி கொடுத்துட்டேன். அதான் சொல்றாரு, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது அப்படின்றார். அன்னைக்கு அப்போஸ்தலருக்கு அவ்வளவு ஒரு கிருபை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அருமையான ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். உங்களில் எவனானாலும் யாரா இருந்தாலும், ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது, யாரா இருந்தாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், தன்னை குறித்து எண்ண வேண்டியது மிஞ்சி, எனக்கு இவ்வளவுதான் கொடுத்தது, அதை விட்டு அவருக்கு கொடுத்ததை தான் நம்ம வேணும் நம்ம நினைச்சோம்னா தனக்கு என்ன கொடுத்தது, தன்னை கொடுத்து மிஞ்சி நம்ம எப்பொழுதும் அதான் கேட்கறது. அவருக்கு கொடுத்ததே நமக்கு வேணும், நமக்கு கொடுத்தது என்னன்றதை பார்க்கறதே கிடையாது, நம்ம கொடுத்ததான் சரி. படிங்க சார். அடுத்தது, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தவைகள், அவனுக்கு யாரோ என்ன அளவின்படி கொடுத்தாரோ அதைத்தான் ஏற்றுக்கணும். அதை விட்டு நம்ம அவருக்கு கொடுத்ததை நம்ம கேட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா வேஸ்ட். படிங்க சார். பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெரிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். தெளிந்துக்கணும். எப்படின்னா நம்ம அந்த தெளிந்த புத்தி உள்ளா இருக்குன்னு சொல்றாங்க. தெளிந்த எண்ணம் உள்ளவராய் எண்ண வேண்டும்ன்றதை மறந்துடும். தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, நமக்கு எந்த பொசிஷன்ல நம்ம வச்சிருக்கிறான்றதை நம்ம மறந்துட்டு அடுத்தவங்களுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி செய்யறாங்க, அவங்க என்ன மாதிரி பண்றாங்க, அந்த நோக்கத்தையே நம்ம போய்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிறந்த வம்சம் அப்படின்றது. நம்ம பிறந்த வம்சம் எந்த வம்சம் இல்லை, ஆதாம் வம்சம். ஆதாம் எப்படியாப்பட்ட இருந்தாரு, தேவன் எப்படி கொடுத்தாரு, ஒரு லீடர், எல்லா உலகத்தையும் எல்லா விதத்தையும் ஆளக்கூடிய அளவுக்கு கொடுத்திருந்தார், ஒரு லீடரா இருக்கக்கூடியது. அந்த அளவுக்கு அந்த வம்சத்திலிருந்து வந்தனால நம்ம என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா அந்த சைடு தாட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் அவருக்கு நம்ம லீடர்ன்றதை அவருக்கு தெரியாம போச்சு. இப்போ இன்னைக்கு நம்ம தேவன் ஒரு லீடர் அளவுக்கு தான் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன வேண்டியது எண்ணாமல் மிஞ்சி, அந்த மிஞ்சின்னு இருக்கு பாருங்க, அங்க போய் இப்போ நின்றுக்கிறோம். நம்ம என்ன வேண்டியதோட இருந்து நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா போதும், தேவன் இது வரைக்கும் கொடுத்த வரைக்கும் போதும். அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சத்தியம் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். இல்லை நான் இதை விட்டு நான் இன்னும் அதை வேணும் அப்படின்னு சொல்லி போனால் நம்மளை விட்டு சத்தியம் போதும்னு அர்த்தம். சத்தியம் விட்டு நம்மளை போயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உலகப்புறமான காரியங்கள் உலகத்தான் போலவே நம்ம ஆயிடும், கொண்டு போயிடும் அது அப்படியே. அதனால தான் கிறிஸ்து நம்மளை சொல்றாரு, நீ ஒரு புது சிருஷ்டி மட்டும் கிடையாது, நீ என்னோட நீ என்ன பண்ணிருக்கனா உடன்படிக்கை பண்ணிருக்கிற. எப்படி உடன்படிக்கை பண்ணினா, நீ மறிச்சுட்ட, உன்னை திருப்பி உயிர் தெரிஞ்சுட்ட, திருப்பி நீ உலகத்துக்குள்ள போயிட்ட அப்படின்னா எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா பாதி தான் நீ முழுகி இருக்கிற, பாதி தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற, முழுசா நீ எடுக்கல, கால் மட்டும் தான் நீட்டிட்டு திருப்பி உலகத்துல நான் இருக்கிற, இங்கே இருக்கிற முழுசா நீ முழு ஏற்றிருந்துட்ட. அப்ப லீடர்ன்றது சும்மா கிடையாது. ஒரு லீடர் ஆகணும், எல்லா விதத்திலும் நான் சபையில எல்லா விதத்திலும் ஒரு லீடர் ஆகுறது சாதாரணம் கிடையாது. படிங்க சார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால், உங்களில் எவனாகிலும் யாரா இருந்தாலும்
லீடர் ஆகணுமா? நீங்க லீடரா ஆகணும்னு ஆசைனா சகோதரிகளும் சரி, லீடர் ஆகணுமா? படிங்க சார். அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா ஊழியக்காரனா இருக்கணும். யார் ஒரு ஊழியக்காரனா இருக்கணும்னா அவன் தான் லீடர். லீடர்ஸை பத்தி யார் லீடரா இருந்தார்? இயேசு கிறிஸ்து ஒரு லீடரா இருந்தார். அவர் வச்சு பவுல் இருந்தார். அவரும் ஒரு லீடரா இருந்தார். அப்போ லீடரா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய என்ன இருக்கணுன்றத பவுல் சொல்றார். படிங்க 2 கொரிந்தியர் 11:19 படிங்க சார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19 வசனம் முதல். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. என்ன சொல்றாருங்க? தலையில நறுக்குன்னு கொட்டு போட்ட மாதிரி வைக்கிறாரு. புத்தி உள்ளவராய் இருந்து, நீங்க புத்தி உள்ளவராய் எல்லாமே இருந்திருக்கிறீங்க. நம்ம சபையில ஒருத்தர் 2 பேர் யாரோ புத்தி இல்லாதவர் போல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீ சொல்லும் போது அதை நீ சந்தோஷமா எடுத்து சகிச்சு இருந்தியான்னு கேட்கிறார். அவர் பேசிட்டாரு, அவர் எப்படி என்ன இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போறது கிடையாது. அவர் பேசினாலும் அதை நம்ம என்ன பண்ணணும்? சகிக்கணும். ஏன் அப்படின்னு நம்ம லீடர் ஆகணும். லீடர் ஆகணும்னா இவ்வளவு இருக்குது. படிக்க சார்த்தது. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் சரி, ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. இதெல்லாம் சரி. லீடர் ஆகணும்னா முதல் அடி வாங்கணும். லீடர் ஆகிட்டாரு. லீடர் ஆன பிற்பாடு அடி வாங்கினார். யாரு? இயேசு கிறிஸ்து கன்னத்தில் அரைஞ்சார். அப்போ நம்ம லீடர் ஆகணும்னா என்ன ஆகணும்? இத்தனை விதத்தையும் நம்ம சகிச்சு ஆகிட்டே இருக்கணும். அப்போ ஒருத்தராக அப்போ லீடர்களாக இருக்கிறாங்களா யாரு? அன்னைக்கு அப்போஸ்தலர்களாக இருந்திருக்கிறாங்களா? அவங்களுடைய ஊழியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படிங்க அப்போஸ்தலர் 5:41. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக பாத்திரம் அவமானப்படுத்துற பாத்திரம். நம்ம கொடுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் வச்சுக்கலாங்களா? அது கேரக்டர். அப்போ அவங்களோட அவமானப்படுத்துறதுன்னு தன்னை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. என்ன ஒருத்தன் நேற்று அவமானப்படுத்த வந்தான் பாருங்க. நானும் விடவே இல்லைங்க. நானும் பதிலுக்கு அவனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டுட்டேன். 2 எக்ஸ்ட்ரா. அது பண்ண லீடர் ஆக முடியாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஒருத்த அவமானப்படுறது இதெல்லாம் அவங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க, தனக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. அவமானப்படுறதுக்குனவே இருக்கிறாங்க. தேவன் அனுமதிச்சிருக்கிறார். ஒருத்தங்களை அவமானப்படுத்துறது சாதாரண கிடையாது. தேவன் அனுமதியோட தான் வந்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அவன் எப்படி இருக்கிறான், ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறது, உடன்படிக்கைப்பட்டிருக்கிறானா, அவன் என்னை போலவே இருக்கிறான்றதை பார்க்கறதுக்கு தான் அவமானமே. படிங்க சார்த்தது. சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அவங்க விடவே அப்படியே அவமானப்பட்டு கூட அவங்க என்ன பண்ண இடைவிடாமல் அப்படிட்டாரு. இடைவிடாமல் உபதேசம் பண்ணாரு. அடிச்சு விட்டாரு. போடா, எனக்கு அடிச்சு விட்டாரு, மூளை அடிச்சுட்டாச்சு, நான் பேசாம வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போட உடனே திருப்பி கண்டினியூ பண்றாரு. பவுல அடிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, அடிச்சு சித்தரவதை பண்றாங்க, தூக்கி விட்டுட்டாங்க. அவனா என்ன நினைச்சிட்டாங்க, பவுல் செத்து விட்டாப்புலன்னு சொல்லிட்டு தர இழுத்துட்டு வெளியில பீச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அவருக்குள்ள என்ன இருக்குது? பவுலுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் கொடுத்திருக்கிறாரு. அவரோட ஜீவன் இருக்குது. காலையில ஏந்திருக்கிறாரு. ஏஞ்சி பழையபடியே பையன் பாண்டிட்டு அவர் பாட்டு ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கிறார். இடைவிடல, அவர் இடைவிடாமல் போயிட்டே இருக்கிறார் ஊழியம். அந்த மாதிரி ஃபெய்த், விசுவாசம் அந்த இடத்துல இருக்குது. எப்படின்னா நிறைஞ்சி இருக்குது அப்படின்றார். நம்ம கல்லடி போட்டு உண்மையான கல்லடி. இதுல என்ன சொல்ற அப்படின்னா சும்மா ஒரு அவமானப்படுறதான். அதை விட அடி தான் பெரிய அடி. அந்த அடியை வாங்கிட்டு அவங்க இடைவிடாம என்ன பண்றாரு, ஊழியம் போயிட்டே தான் இருக்கிறாரு. 3வது என்ன பண்ணுறோம்? போய் 2வது பார்த்துட்டோம். 2வது என்ன பார்த்துட்டோம்? பொறாமை. அப்போ நம்ம எந்த விதத்தில் நம்ம எது பொறாமைப்படுறது வேஸ்ட். அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, இவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, இந்த சகோதரர் கொடுத்துட்டாங்க, சகோதரர் வேஸ்ட். நமக்கு என்ன தேவன் கொடுத்தாரோ அதை எப்பொழுதுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். சந்தோஷமா எந்த விதத்திலும் முரண்பாடாகவே கூடாது. அந்த சகோதரருக்கு இதை கொடுத்துட்டாலே நம்ம எதுவுமே நினைச்சுக்கூடாது. இந்த சகோதரருக்கு இதுதான், இந்த சகோதரருக்கு சப்ஜெக்ட் இப்படின்னா இதான்,
அப்புறம் மாற்றி நம்ம இதை தான் நீங்கள் எடுக்கணும் பிரதர்ன்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் வரும், முரண்பாடு வரும், கோவம் வரும். கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆவிக்குரிய கொலைக்கு உண்டானமா இருக்கும். இப்போ இது ரெண்டு இதுவும் ஆவிக்குரிய கொலைக்கு உண்டானது. மூணாவது என்னன்னா பொய். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 13:5 நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், பொய் பேச்சை வெறுக்கிறான். துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான். அப்போ பொய்ன்றது ஒன்று இருக்குது. அப்போ அந்த பொய்ன்றதுனால ஒரு வெறுப்புத்தன்மை ஒன்று உண்டாகுது. இது படிக்க நீதிமொழிகள் 17:20. நீதிமொழிகள் 17:20 மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். அப்போ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு பொய் சொல்றோம்னா கண்டா நம்ம தெரியுமா தெரியாதுங்களா? தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இப்படியே பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுடைய இறுதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா நன்மை கண்டடைவன்ற புரட்டு நாவலும் தீமையில தான் விழுவான்றது. தீமையில விழான்னு அவனே அவனுக்குள்ளே குண்டு வச்சுக்கிற மாதிரி, அவனே அவனுக்குள்ள குண்டை வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அவன் பொய் பேசுறான்றதை நல்லா தெரிஞ்சு போயிடும். இவன் பொய் சொல்றான். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிரங்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. என்னன்னா இப்ப இத்தனை விதமான இருக்குது பாருங்க. பொறாமை, மூர்க்கம், பொறாமை, புகழ் பிறக்கா இருக்கின்ற தூஷணங்கள், வம்பு, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீனி. நம்ம பழைய மனுஷனுக்கு தீனி போடுற மாதிரி இது. நம்ம பழைய மனுஷனுக்கு இதெல்லாம் தீனி போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுனா அந்த பழைய மனுஷன் பெருசாயிடும். அப்போ தீனி போடாம இருந்தோம்னா அந்த பழைய மனுஷன் செத்துடுவான். அப்போ தீனி போடாம இருக்கணும்னு பார்த்தோன்னா ஒரு புது சிருஷ்டியை நம்ம வளர்க்கணும். அப்போ அந்த புது சிருஷ்டியை வளர்க்கணுமா, அதுக்கு என்ன தீனி போடணும்னா வசனத்தை தான் போடணும். தேவனுடைய சத்தியத்தை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய சத்தியத்தை நம்ம எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருக்கிறது தான். அப்போ ஒரு பழைய மனுஷன்ற குணநலத்தை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சத்தியத்துக்குள்ள அதிகமா நம்ம வளரக்கூடியா இருக்கணும். அப்போ வந்துட்டோம் அப்படின்னா ஒருவர் பேசக்கூடிய ஒரு பொய்ன்றதை நம்ம தெரிஞ்சிடும். அப்போ நம்ம பேசுறது பொய்யா உண்மைன்றது நமக்குள்ளேயே தேவன் வழிநடத்தக்கூடியா இருக்காரு. அப்போ பொய்யை பத்தி ஒரு பழைய பாட்டு காலத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்குதுன்றார். என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த எலிசா தீர்க்கதரிசியை தேடி ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்தார். அவருக்கு ஒரு வியாதி இருந்துச்சு. அது என்னன்னு தெரியுங்களா? குஷ்டம். அவர் பேரு நாமான். அந்த நாமான்டவர் வந்து இந்த எலிசா தீர்க்கதரிசி தேடி வராரு. எதுக்கு? குணமாவதுக்காக வராரு. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எலிசா தீர்க்கதரிசி வெளியில வந்து பார்க்கவே இல்லை. பார்க்காதனால என்ன பண்ணா அவரோட வேலைக்காரை விட்டு நீ போய் அவர்கிட்ட போய் சொல்லு பார்க்கக்கூடாது. என்னன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா நீ போ நேரம் போய், ஏன்னா ஒரு பெரிய ஒரு படைத்தளபதி அவர் தளபதி வெளியில வந்து நிற்கிறார். அவருக்கு முன்னாடி அவ்வளோ ஆள்லாம் நிற்குது. நீ போய் அந்த குளத்துல போய் ஒரு 7 முழுக்கு போட்டுட்டு போப்பா அப்படின்றார். இவர் வெளிநாட்டுல இருந்து வந்தார். ஒரு பெரிய தளபதி, என்னடா ஒரு வேலைக்காரன் வந்து அந்த குளத்துல போய் 7 முழுக்கு போட்டு வரானு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இருந்தாலும் ஒரு கோபம் அதிகமாயிடுச்சு. கோபம் ஆயிட்டோன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரர் என்ன சொல்றாரு, அவர் என்னங்க சொல்லிட்டாரு, அந்த குளத்துல போய் ஒரு 7 முழுக்கு தண்ணி போட சொல்றாரு, நீ முழுக்க போடுங்க அப்படின்ட்டு. உடனே என்ன பண்றாரு, நேரா முழுக்கு போடுறாரு. 7 முழுக்கு போட்டோன்னா என்ன ஆயிடுச்சு, குணமாயிடுச்சு. குணமாயிட்டோன்னா உடனே என்ன பண்றாருன்னா அவரோட அன்பின் நிமித்தமாக நேரா திருப்பி எலிசா தீர்க்கதரிசி பார்க்க வர்றாரு. எலிசா தீர்க்கதரிசியை பார்த்த உடனே என்ன பண்றாருன்னா இவற்றை இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளையுமே அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக போறாரு. அப்போ எலிசா தீர்க்கதரிசி அப்பதான் வெளியில வராரு. வந்து பார்த்தோன்னா சொல்றாரு, இதை வச்சு நீ குணமாவலப்பா, இதைத்தான் நீ பெருசா நினைச்சிட்டு இருந்த, இதை விட உனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்குது, இதை எடுத்துட்டு நீ கிளம்ப பார்க்க. கிளம்பிட்டாரா? படிக்க ஸ்டார்ட். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு அவன் சுக செய்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசி கூட ஒருத்தர் இருந்தாரா, யாரு, கேயாசி. அவர் பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு நேரா என்ன பண்ணாரு, நாமான் பின்னாடி போயிருக்கிறாரு. பாருங்க படிக்க சார். சுக செய்திக்கார் ஒன்றும் இல்லை, சுக செய்திக்கார் ஒன்றுமே கிடையாதுக்கா.
தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். இந்த இடத்துல கேஸ் என்ன செஞ்சிருக்கிறார்? பொய் சொல்லியிருக்கிறார். இப்போ கேசி பொய் சொல்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பொருளாசை. ஒரு சில பொருளாசைன்னு வச்சுக்கோ. அவருக்கு பொருளாசைக்கு உண்டான அதுக்கு மேல ஒரு காரணம் இருக்கும்ல. என்ன காரணமா இருக்குன்னா எலிசா தீர்க்கதரிசி மேல கோபமா இருக்கும், எரிச்சல் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா உழைக்க தெரியாத மனுஷன். இது திருப்பி வாங்க போமா? இது சம்பாதிக்க முடியுமா நம்மளால? என்ன பண்ணாது? ஐயா நீ அவரை குணமாக்கி முடிச்சிட்டல, டாக்டர் பீஸா வாங்கிக்க. வெள்ளி வாங்க முடியுமா? தங்கம் வாங்க முடியுமா? இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம வாங்க முடியுமா? நீ வாங்கல, விட்டுடு, நான் வாங்கிக்கிறேன். அப்ப என்ன பண்றாருன்னா இந்த கேஎஸ்சி வாங்கிட்டு நேரா என்ன பண்றாரு, எல்லாத்தையும் வாங்கி போய் அவர் வீட்டில் வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வராரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஎஸ்சி எலிசா தீர்க்கதரிசி மெயினோட இது பண்ணல, மேட்ச் பண்ணாதனால தான் எப்படி ஆச்சு? ஏன்னா நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மளை கரெக்டா கைடு பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ஜோம பரலோகத்துக்கு உண்டான வழிகளை காட்டுன்ற மாதிரி ஒவ்வொரு வழியில நம்ம காமிச்சு கொண்டு போயிட்டே இருக்கோம். தேவன் வழி நடத்திக்கிட்டே போயிட்டே இருப்பாரு. நமக்கு இன்னும் உலகப்புறமான ஆசைகளை நம்ம போயிட்டோம் அப்படின்னா கேஸ் மாதிரி எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடுகளும் நிலங்களும் பணம் ஆசை அப்படின்னா அது எங்க போனா இச்சைகளை போயிடும் கொண்டாரு. இப்போ நாகமானுக்கு என்ன வியாதி பிடிச்சிருந்துச்சு? குஷ்டம். இப்போ அவருக்கு நாகமானுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? குஷ்டம் நல்லாயி போயிடுச்சு. இப்போ கேயாசி போய் சொல்லிட்டாரு. இப்போ கேயாசி போய் சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து நிக்கிறார். படிங்க சார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய்? அப்படின்னா எங்கிருந்து வந்தாய் அப்படின்னு கேட்கும் போது தேவன் கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறார்? யோபுட்ட இருக்கும்போது பிசாசுட்ட கேட்கிறார், எங்கிருந்து வந்தாய் அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் பிசாசு வந்து எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சு வந்துட்டு அடுத்தது யாரை பார்க்க போற? அப்போ உலகாசைக்குள்ள போயிட்டோம்னா என்ன ஆயிரும்? நம்ம பிசாசு தான். எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். உண்மையை பேசியிருக்காரு போல கேஸ். நான் எங்கேயுமே போல, நான் என்ன பண்றேன், இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லி பொய் பேசுறாரு. பொய் பேசுற உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாகமானுக்கு பிடிச்ச குஷ்டம் போயிடுச்சு. இப்ப யாருக்கு வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். பொய் பேசுறதுனால இப்ப யாருக்கு போன குஷ்டம் யாருக்கு வந்துருச்சு? கேசிக்கு வந்துருச்சு. கேசிக்கு வந்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நான் சந்ததியே வரமா ஆயிடுச்சு. அப்ப அந்த சந்ததியை பூரா தேவன் தட்டி வச்சிருக்கிறார். படிக்க ஸ்டார்ட். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகி ஆகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு பொய்யினால ஒரு குஷ்டம் வருது, ஒரு பொய்யினால ஒரு பாவம் வருது, ஒரு பொய்யினால உலகாசை வருது. அப்ப எல்லாத்தையும் நம்ம எடுத்து உள்ள வச்சுட்டோம்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளே தான் நம்ம இருப்போம். பண்ணா உலகம் என்ற ஒரு குஷ்டம், உலகம் என்ற பாவம் நம்ம உள்ள இருந்துகிட்டே தான் இருக்கணும். அதை விட்டு வெளியில வந்தாதான். வரல அப்படின்னா கண்டிப்பா குஷ்டம் தான், ஒரு பெரிய ஒரு வியாதி தான். இப்போ பொய்யும் பார்த்தாச்சு, முதல்ல என்ன பார்த்தாச்சோ வித்தியாசம் பார்த்தாச்சு, பொறாமை பார்த்தாச்சு, பொய் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் எதுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கணும், வளரணும், எப்படி இருக்கணும், நம்மளோட செய்கை எப்படி, நம்ம சிந்தை எப்படி இருக்குன்னு தேவன் ஒவ்வொரு கருத்துக்களையும் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு. ஏன்னா நம்ம இடறி விழுந்துருவோன்றது பயம் தான் இருக்கு. உண்மையாவே அவருக்கு ஒரு பயம். நம்ம ஏன் அப்படின்னு நம்மளுடைய பிள்ளை விழுந்துடக்கூடாதுன்றதுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. ஆவிக்குரிய வளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா புறம்பூறுதல். புறம்பூறுதல் யாருப்பா பண்ணுவார்?
அவர் சொல்றாரு, சகோதரர் சொல்றாரு, நீ புறம்புறுதல்ன்றது ஒருத்தவங்களை வந்து மனஸ்தாபப்படுத்துதில்ல. நீ புறம்புறு, நீ புறம்புறத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தியாகவே பேசிக்கிட்டே இல்லை. இப்போ அமீர் பிரதரை பற்றி நம்ம சொல்றோம்னா ஒரு நல்ல செய்தியாகவே சொல்லணும். இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாலும் இதை ஓப்பனாக நல்லா பேசலாம், கேட்கும் போதும் நல்லா இருக்கும். நம்ம என்னைக்குமே முன்னானவர்களை நாடின்னு தான் சொல்லியிருக்கு. இப்போ நம்மளை எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் சகோதர சகோதரிகளை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பாவம் அதிகமாக செஞ்சுருக்கோன்னு எடுத்தோன்னு. நான் அதிகமாக பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் அதிகமாக பாவம் ஏன் பின்னாடியே போயிட்டே இருக்கிறோம்? எங்கேயாவது ஆண்டவர் வந்து நீ பாவம் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்றாரா? இல்லை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதான் செஞ்சிருக்கிற. உன் பாவத்தை பூரா வரலாறு சொல்லுதா? வேதம் சொல்லுதா நீ பாவம் செஞ்சிருக்கிறன்னு? இனிமேல் பாவம் செய்யாதுன்னு சொல்லுங்க. அதே போலதான் ஒரு சகோதரனை பற்றி நீங்க அவதூறா நீங்க பேசுறதை விட அவருடைய இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்களை பத்தி நீ அதிகமா பேசுங்க அப்படின்றார். இது பேசும்போது என்னன்னா அவரு பேசக்கூடிய அவதூறு கூட கட்டாயம் அப்படின்றார். படிங்க சார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். இதுக்கு என்ன அர்த்தங்களா? சோம்பல் உள்ளவர்கள் வீடு வீடாய் திரி பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர் எங்க இருப்பாங்க? வீட்டில தான் இருப்பாங்க. அதான் சோம்பலா இருக்கிறாங்க. இவன் எப்படி சோம்பல் உள்ள போய் வீடு வீடாய் திரிஞ்சுக்கிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு சோம்பலா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியில சோம்பலா இருக்கிறாங்க. வீடு வீடாய் போறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா புறம்புறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவிக்குரிய வளர்ச்சியில மாதிரி வளர்ந்து அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பா போய் செய்யறது. ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரணும், நம்ம சத்தியத்துக்குள்ள வாழ அவ்வளோ ரொம்ப சோம்பல. நான் வரல கூட அன்னைக்கு பண்றோம். அப்போ இந்த புறம்புறதுல பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில இருக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் வந்து ஒரு 5000 சிந்தனை வச்சிருக்காரான்னு இருக்குது. மூளையில பார்த்தீங்கன்னா 5000 சிந்தனை இருக்குது. அது நார்மலா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 4000 பக்ட் வந்துடும். இந்த 1000த்தை ஃபுல்லா பண்ணணும். இந்த 1000த்தை எப்படி ஃபுல்லா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம், நல்லா தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு ஏஞ்சிடும், இடையில ஏஞ்சி ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். 4000 தான் இருந்துச்சு, இன்னொரு 1000 ஃபுல்லா பார்க்கணும்ல. ஏதாவது சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாதெல்லாம் வரும், தேவையில்லாத என்ன பண்ணும். இது என்ன பண்ணணும்னா இந்த 1000த்தை கொண்டு வந்து நிரப்பி கொண்டு போய் நிற்கும். இதுல எது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த புறம்புறதுல வந்துடக்கூடாது. படிங்க சார். நீதிமொழிகள் 20:19ஆம் வசனம். தூற்றிக்கொண்டு தெரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோடே களவாதே. எந்த விதத்திலும் நீ என்ன பண்ற அந்த மாதிரி மனுஷன் கூட நீ களவே களவாதே அப்படின்றாரு. தூற்றி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். அதனால் உங்கள் உதவினால் அளப்புகிறவனோட என்ன பண்ற நீ களவே களவாதுன்ற. லேவியர் படிங்க சார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தபலிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். இது எவ்வளவு விஷயத்த சொல்றாரு. ஒருத்தவங்களை பத்தி தவறா பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு ரத்த பலியே உண்டாகுன்றார். ஏன்னா நம்மளோட அவங்களோட வார்த்தை எப்படி ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியை பத்தி நம்ம அவதூறா ஒரு வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அவர் தேவன் சொல்றாரு நீ பேசக்கூடிய வார்த்தையை நான் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கேட்கும் போது என்னன்னா அவளை நீ சொல்லும் போது அது பெரிய ஒரு ரத்த பலிக்கே உண்டாகுன்றாரு. அங்க பொய் சொல்றதுனால குஷ்டம் வருது, இங்க அவதூறு பேசுறதுனால பெரிய ஒரு ரத்த பலியே வருது. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அதை இங்கிலீஷ்ல கட்டம் போட்டது மட்டும் படிங்க சார். அது சின்னதா இருக்கு. Incompleted, destroyed, misconnected அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த 1000த்துல குறையுன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு மெயின் மாதிரி இருக்குது. பெர்டியல் வருதுன்னு நினைக்கிறேன், சின்ன எழுத்தா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் என்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பேசக்கூடியவராக இருப்பாங்க. கொஞ்சம் சொட்டாவே போதும் அவங்கள்ட்ட. அந்த கொஞ்சம் தந்துட்டு மீதி என்ன பண்ணுவாங்க அவங்க நிரப்பிடுவாங்க. ஒருத்தரை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டா போதும், அடுத்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தா மிச்சத்தை அவங்களே நிரப்பிக்குவாங்க அப்படின்றாரு.
ரெண்டாவது இன்கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா முழுமையடையாத வார்த்தை. முழுமையே அடையாது. அவங்க சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தையில எதுவுமே முழுமை அடையாதுன்னு இருக்குது. டிஸ்டார்டர் அப்படின்னு போனா சிதைந்து போன ஒரு செய்தி அப்படின்றாரு. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கான்ஸ்டன்ட் வருது, தவறான கட்டப்பட்ட ஒரு செய்தி. அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசா உண்மையாவே இருக்காது, ஒரு தவறான செய்யக்கூடிய வார்த்தைகளை தான் இருக்கின்றாரு. அப்போ இத்தனை விஷயம் ஒரு சகோதரன் ஒரு சகோதரியவோ ஒரு சகோதரன் வந்து சகோதரியவோ பற்றியோ ஒரு அவதூறா பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த சகோதரரை பற்றி சொல்லும்போது சகோதரி என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அவர் பொருட்படுத்தாம போயிட்டே இருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. படிக்க சார். யாக்கோபு 1:26. யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் அதை அடக்கணும். அதை அடக்கிட்டாவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுதான் முக்கியம். தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவருடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். அப்ப இந்த யார் செஞ்சுட்டு இருக்கா? அந்த 3 பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. யார? இந்த வெள்ளை சட்டை போட்டவர். அந்த வெள்ளை சட்டை போட்ட அந்த 3 பேர் என்ன பண்றாங்க? அவரு பேசிட்டு கிடக்குறாங்க. ஆனா இவர் பாட்டு என்ன பண்றாரு? கேஷுவலா வந்துட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தா இவருக்கு தேவ செய்திகள் ஃபுல்லாவே உள்ள இருக்குது. உலகப்புறமான செய்கை இவருட்டி இருந்துச்சுன்னா உடனே இவர் திரும்பி என்ன பண்ணாரு? என்ன பத்தி நீ ஏன் பேசுறேன்னு பாரு. நீங்க அவரு பேசிக்கிட்டே போயிட்டே இருங்க, அது என் காதல உள்ளாது, எனக்கு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கொலோசியர் படிங்க சார். கொலோசியர் 3:8. கொலோசியர் 3:8. இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அதே சொன்னதான் போ. இது எல்லாத்துக்கும் நம்ம தீனி போட்டு வளர்க்காதீங்க அப்படின்றாரு. தீனி போட்டு நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா இது பாட்டு வளர்ந்து புது சிருஷ்டியை அழிச்சிடும். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டியவே அழிச்சிடும். நம்ம உலகப்புறமான காரியங்களை போயிடுவோம். அப்போ உடன்படிக்கப்பட்டதே வேஸ்ட் ஆகிடும். அப்போ தீனி போடாது. என்ன பண்ணா ஒரு புது சிருஷ்டிக்கு நீ தீனி போடு அப்படின்னு சொல்றாரு. படிங்க சார். 2 கொரிந்தியர் 12:20. ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருக்க வேண்டும் என்று இருப்போனே வென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும். யாரு? பவுல் எழுதுறாரு. பொருத்தப்பட்ட இடத்துல இருக்கிறப்போ எழுதுறாரு. இப்போ இதெல்லாம் சொல்றாரு. இப்போ இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. அங்க மட்டும்தான் சொல்றாரோ? நமக்கு தான் சொல்றாரு. இதெல்லாம் இருக்குமோ நான் நினைச்சிட்டு இருந்தேன். படிங்க சார். மறுபடியும் நான் வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். ரொம்ப பயந்துட்டு இருக்கிறார். இப்ப நம்ம போறோம், நம்ம சபையில இருக்கிறோம், சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா நம்ம போய் பேசுறோம் அப்படின்னா 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தியா இருக்கக்கூடியதா இருக்கணும். நம்ம பேசுறோம் அப்படின்னா ஒரு நல்ல செய்தியா இருக்கக்கூடியதா தான் இருக்கணும். அந்த 4 பேருக்கு ஒரு பிரயோஜனமானதா இருக்கணும். நம்ம பேசி 8 பேர் சண்டை போடுறமா இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில தான் பேசக்கூடியதா இருக்கணும். இப்போ நம்ம சபையிலே நம்ம இருந்தாலும் சத்தியத்தை முத்தியக்க வச்சிடணும். வீட்லயே பாருங்களேன், ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க, மனைவி சத்தியத்துக்குள்ள இருப்பாங்க, கணவன் வராதவர்களா இருப்பாங்க. அப்போ கணவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பேசுறாரு, ஒரு வீட்டுக்கு பேசுறாரு, வீட்டுக்கு உண்டானதை பேசுறாருன்னா அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க எதுக்காக பேசுறான்னு பேசிட்டு அதுக்கு பதில் கொடுத்துட்டு நம்ம உடனே சும்மா இருக்க கூடாதுன்றாரு. சத்தியத்தை பேசிட்டாரு, அதை நீ விதைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ கணவனுக்கு கொடுக்கக்கூடிய சத்தியன்ற விதை தான் பிள்ளையும் கேட்கின்றார். அதுல செலக்டட் பண்ணுவார். நம்ம எல்லாமே செலக்டடா வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இப்போ ஃபிட்டா அன்ஃபிட்டான்றது தான் இருக்குது. அப்போ நம்ம எல்லா விதத்திலும் நம்ம எப்படி இருக்குன்னா பவுல் சொல்ற மாதிரியே பயந்துகிட்டே இருக்கிற மாதிரி. அப்போ எல்லா விதத்திலும் மாற்றங்களா இருக்கணும். நம்ம எப்போ போனாலும் சத்தியத்தை பேசக்கூடியவராக இருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா ஒன்றுக்குண்டு நம்ம அவைகளோடு நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். ரோமர் 12:5.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறோம். அப்ப நம்ம அவரோட சரீரத்துல நம்ம ஒன்றோட இருந்துகிட்டு இருக்கிறோம். தேவன் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறான்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு என்ன இந்த இடத்துல கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, பிரதர் இந்த இடத்துல கொண்டு போயிருக்காரு, சிஸ்டர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார், இன்னைக்கு இந்த இடத்துல பேச வச்சிருக்கோம். தேவனோட சித்தம் இதான். இதை நம்ம அப்படியே போயிட்டே இருக்கணும் நம்ம. ஏன்னா அவங்களே ஒரு அவைகளை நம்ம கொண்டு போய் வச்சிருக்கின்றாரு. ரோமர் 12:9 படிங்க சார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அப்ப நன்மையை பற்றி கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையை பற்றி கொண்டுகிட்டே இருக்கிறார்கள். அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணணும்னா சரீரத்தை கொலை செய்யக்கூடாதா இருக்கு, ஆவிக்குரிய கொலை செய்யக்கூடாதா இருக்கு. அப்ப ஆவிக்குரிய கொலையை நம்ம எப்படி செய்யறோம்னு பார்த்தோம்னா ஒரு சகோதரன் நம்ம வெறுத்தாவே ஆவிக்குரிய கொலை தான் பண்றாரு. அப்ப ஆவிக்குரிய கொலை நம்ம பண்ணாம இருக்கணும்னா நாலு விதமான திட்டங்களை நம்ம கை கொண்டு இருந்துகிட்டே இருக்கணும். வெறுக்க கூடாது, டிஃபரெண்ட் பார்க்க கூடாது, எல்லா விதத்திலும் பார்க்க கூடாது. யார் எப்படி வச்சுக்கலாம், தேவன் நம்மளை ஒவ்வொரு விதத்திலும் நம்ம தேவன் கரெக்டா வச்சுக்கிட்டே இருக்கிறார். எந்த விதத்திலும் பொறாமை கொள்ளக்கூடாது. அந்த சகோதரன் அப்படி இருக்கிறார், நம்மளை இப்படி வைக்கல நம்ம கூடாது. தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, சகோதரனையும் வச்சிருக்காரு, சகோதரியும் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பொய்ன்றது எப்படி இருக்கக்கூடாது, சத்தியத்துக்குள்ள நம்ம வந்துட்டு சத்தியத்தையே பொய்ன்ற மாதிரி நம்ம மாத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாவத்துல தான் இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப புறமுறுதல் நாலாவது என்னன்னா புறமுறுதல் நம்ம இருக்கக்கூடியதா இருக்கும். எந்த விதத்திலும் புறமுறிட்டே இருக்கக்கூடாது. நற்செய்தி நல்ல செய்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். நம்ம எப்பொழுதுமே நான் பாவத்திலிருந்து வந்தேன்னு சொல்லவே தேவையில்லை. நம்மளை மீட்டு தேவன் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டாரு. திருப்பி நம்ம பாவத்துல இருந்தேன் என்னை கொண்டு வந்தார் தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க, வேண்டாம். தேவன் சொல்லவே இல்லை, நம்மளை மீட்டு கொண்டு வந்துட்டாரு. அதுக்குதான் அவர் அப்பா சொல்லிட்டாரு, என்னுடைய அன்பை நான் எப்படி காமிச்சேன், என்னோட பிள்ளையவே நான் உனக்கு கொடுத்துட்டேன்ட்டார். அந்த அளவுக்கு நம்மளை மீட்டு எப்பயே கொண்டு வந்துட்டார். நம்ம என்ன பண்ணணும், இனிமேல் இன்னும் சத்தியத்துக்கு மூலம் இன்னும் நம்ம அதிகமாக ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கொலையை செய்ய வேண்டாம். எப்படின்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் நம்ம அதிகமாக வளர வேண்டும் தான் இருக்குது. பொறுமொழி கேட்டார்கள் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆவிக்குரிய கொலை என்ற தலைப்பில் ஒரு தேவ செய்தி திருப்பி செய்து நம்முடைய பிதாவிடம் நான் இயேசு